அறிவான ஆண் சிறார்களே, அழகான பெண் சிறார்களே, இங்கீதம் தெரியாமல் சங்கீதம் பாடி சென்ற என் எதிர்த்தரப்புவாதிகளே, உங்கள் அனைவரையும் பிடித்தவனாக முதலாவதாக இந்த விவாதத்தின் தலைப்பு என்னவென்றால், சிறுவர்களை சமூக ஊடகங்கள் பாழ்படுத்துகின்றனவா இல்லையா என்பதுதான். ஆனால் என் எதிர்த்தரப்புவாதி கூறுகிறார், நாங்கள் சமூக வலைதளங்களை பாவிக்கின்றோமா இல்லையா என்று. அது தலைப்பல்ல. சமூக ஊடகங்கள் சிறுவர்களை பாழ்படுத்துகிறதா இல்லையா என்பதுதான் தலைப்பு. கூறிய அனைத்து முக்களை அதை சுற்றி இந்த சமூக வலைதளங்களில் பல்வேறு சாக்கடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமூக வலைதளங்களை சிறுவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதற்காக பயன்படுத்துகிறார்கள், நல்லதற்காக பயன்படுத்துகிறார்களா, கெட்டதற்காக பயன்படுத்துகிறார்களா? சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு தொலைபேசி தேவை. அந்த தொலைபேசியை வசதி உள்ள குழந்தைகள் பெற்றுக் கொள்வார்கள். வசதி இல்லாத குழந்தைகள் இவ்வாறு பெற்றுக் கொள்வார்கள். ஏதாவது ஒரு தவறான முறையில் தான் அதை பெற்றுக் கொள்வார்கள். அவ்வாறு தவறான முறையில் அந்த தொலைபேசியை பெற்றுக் கொள்ளும் குழந்தை இந்தியா பாகிஸ்தானிலே நட்புறவை ஏற்படுத்துவதற்காகவும் திருக்குறளுக்கு மறுவுரை ஏற்படுத்துவதற்காகவும் அந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தப் போகிறது. இங்கே சமூக எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தால், சமூக வலைதளங்களில் நடைபெறும் விடயங்கள் அவர்களது அறிவை வளர்க்கின்றனவா, அதனூடாக அவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்கிறார்களா? ஆம், யூடியூபை எடுத்துக்கொண்டால் பாடலை கேட்கிறீர்கள். இதனூடாக அவர்களது அறிவு வளர்கிறது என்றால் என் எதிர்த்தரப்புவாதிகளை நல்ல வைத்தியரிடம் தான் காட்ட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் இரவு நேரத்தில் தாமதமாக தூங்கினாலும் காலையில் நேரத்துடன் எழுந்துவிடுகிறார்கள். காரணம் கேட்டால் நைட் டைம்களில் பயன்படுத்த வேண்டும், காலை 8 மணியுடன் முடிந்து விடுமா, அதற்காக அவர்கள் எழுப்புகிறார்களாம் என்று கூறுகிறார்கள். இந்த அக்கறை கல்வியில் இருக்கிறதா? 7:30க்கு எக்ஸாமுக்கு 7:35க்கு செல்லும் சிறுவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக நான் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கு கூறலாம் நினைக்கிறேன். இன்று இளைஞர்கள் யுவதிகள் காதல் செய்கிறார்களோ இல்லையோ, திருமணம் செய்கிறார்களோ இல்லையோ, 18 வயதுக்கு குறைந்த சிறார்கள் எதிர்பாலின கவர்ச்சியை தவறாக காதல் என புரிந்து கொண்டு இன்ஸ்டாவில் சந்தித்து, பேஸ்புக்கில் காதலித்து, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்து பிரித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை உங்களால் மறுக்க முடியுமா? என் எதிர்த்தரப்புவாதிகள் கூறினார்கள், ஒன்லைன் கிளாஸினூடாக அவர்கள் நல்ல முறையில் கல்வி கற்றார்களா, அதை தவறாக பயன்படுத்தியவர்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லையா, அவர்கள் நல்ல முறையில் கல்வி கற்றார்களா இல்லையா என்பதை அவர்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஒன்லைன் வகுப்பினூடாக ஆசிரியர் மாணவர் இடையிலான தொடர்பு பாம்பன் பாலமாக நின்றுவிட்டது. அதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாவற்றையும் பார்த்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பதற்காக புத்தகத்தை எடுத்தால் டாங் என்று ஒரு சத்தம் வரும், ஒரு நோட்டிபிகேஷன். சரி, அதை பார்த்துவிட்டு மீண்டும் வந்தால் திருப்பி ஒரு சத்தம் வரும், படிப்பதா இல்லையா, இப்படியே நேரமாகிவிடும், குழந்தைகள் தூங்கி விடுவார்கள். இதுதான் இன்றைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு மறுக்க முடியாத உண்மையாகும். இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே என் எதிர்த்தரப்புவாதிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன், முகப்புத்தகத்தில் குழந்தைகள் நல்ல விடயங்களை தேடி கற்றுக்கொள்கிறார்களா? பாரதியாரும் திருவள்ளுவரும் முகப்புத்தகத்திலாக இருந்து கருத்துக்களை பதிவு செய்தார்கள். எனவே சமூக வலைதளங்கள் சிறுவர்களை பாழ்படுத்துகிறது. சமூக வலைதளங்களில் தொலைந்த நேரத்தில் சிறுவர்கள் தொலைக்கல்வியில் தொலைத்திருந்தால் இன்று தொலைந்த பல சிறுவர்கள்